ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஈரோட்லேருந்து கொடிவேரி போயிட்டுருக்கேன். இது ஈரோட்லேருந்து ஒரு 52 கிலோமீட்டர்ஸ் வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டேம் இது சின்னதாக இருக்கும், ஆனால் பட் பியூட்டிஃபுல்லான இடம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு நிறைய வர நாட்களில் கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கோபிச்செட்டிப்பாளையம் ஹைவேலேருந்து வந்தீங்கன்னா இந்த ஆர்ச் தெரியும் உங்களுக்கு. இதுதான் வந்து கொடிவேரிக்கு என்ட்ரன்ஸ். இந்த ரோட்டில் நீங்கள் அப்படியே போய்ட்டு இருந்தீங்கன்னா நடுவில் ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு வந்து ஒரு கிராமங்க பிஸியான ஏரியா வரும். அதை தாண்டி போனீங்கன்னா நம்ம கொடிவேரியோட என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. கொடிவேரி உள்ளார போகிறதுக்கு 5 ரூபா வந்து ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி காருக்கு வந்து 20 ருபீஸ் கார் பார்க்கிங் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த காஷன் போர்டில் வந்து நீங்கள் ஜுவல்ஸ் வேர் பண்ணியிருந்தீங்கன்னா தயவுசெய்து ஜுவல்ஸ் வேர் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அது தொலைஞ்ச பட்சத்தில் வந்து அவங்க பொறுப்பு இல்லை அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டேமோட டெக்னிக்கல் ஸ்பெக்ஸ் இந்த போர்டில் இருக்குது. தெரிஞ்சுக்கணுன்னா பாஸ் பண்ணி அப்படியே பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து கிட்ஸ்க்கு உண்டான ப்ளே ஏரியா. டூ 2007 திரு EVK இளங்கோவன் அவரால் வந்து இந்த திறக்கப்பட்டிருக்கு. இங்கே வந்து பரிசல் படகு சவாரி இருக்குது. ஸோ ஒரு மெம்பருக்கு பார்த்திங்கன்னா 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. மினிமம் 4 பேர். பட்டு நான் ஏர்லி மார்னிங் போனதுனால 3 பேர் தான் இருந்தாங்க. ஸோ அவங்க ஏற்றிட்டு போயிட்டாங்க. அண்ட் இதில் வந்து எல்லா விதமான சேஃப்டி மெஷர்ஸ், அந்த லைஃப் ஜாக்கெட் கொடுத்துட்டு தான் வந்து நம்மளை கூப்பிட்டுட்டே போகிறாங்க. போகிற ஒரு இடமும் வியூவும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட 5 to 10 மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பப்போ ஒரு மரத்துக்கு அடியில் இந்த மாதிரி நிழலான இடத்தெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு 2 இடம் அந்த மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. கொடிவேரிக்கு மெயினாக போகிறதே இந்த பரிசல் படகில் சவாரி பண்ணுறதுக்கும் அடுத்ததாங்க அந்த அணையில் குளிக்கிறதுக்கு தான். பாருங்கள் எவ்வளோ நல்லா வியூ. இப்போ வந்து இந்த பரிசலை வந்து அப்படியே ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பார். ஒரு 2-3 ரவுண்ட் அடிப்பாங்க. லோட்டஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து பூத்துருக்கு. இங்கேத்தியோட ஹைலைட்டே இந்த ஃபால்ஸ் தான். சின்னதாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த டேம் வந்து க்ராஸ் பண்ணுறதுக்கு ஒரு நீளமான ஒரு பிரிட்ஜும் இருக்கும். அந்த வியூவும் நல்லாயிருக்கும். ஃபோட்டோக்கெலாம் ரொம்பவே அழகாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.